பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். சிலர் எவ்வளவு முயற்சி செய்தும் வீடு கட்டும் யோகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரோ வாடகை வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படுவார்கள். எதுவாக இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வாஸ்து நாள் என்பது கண்டிப்பான முறையில் இருக்கிறது. அந்த வாஸ்துவில் எந்தவித தோஷமும் இல்லை என்றால்தான் நாம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த வகையில் வாஸ்து நாள் அன்று வாஸ்து தோஷம் நீங்கவும் சொந்த வீடு கட்டவும் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வாஸ்து நாள் என்பது வரும். இந்த வாஸ்து நாள் வரும் நாளில் பலரும் சொந்தமாக வீடு கட்டுவதற்கோ அல்லது கிணறு தோன்றுவதற்கு அடித்தளம் என்பதை அமைப்பார்கள். அப்படிப்பட்ட நாளில் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறாமல் இருப்பவர்களும் அதே சமயம் தாங்கள் குடியிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் முற்றிலும் நீங்கவும் இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த குறிப்பிட்ட நாளில் ஏற்றினால் போதும். சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்க வேண்டும் என்பவர்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி காலை 11:25 12:05 வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கத்திற்கு முன்பாகவோ அல்லது சிவன் படத்திற்கு முன்பாகவோ சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு அந்த கோலத்தின் 4 திசைகளை பார்த்தவாறு 4 விளக்குகளை வைக்க வேண்டும். ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். உள்பக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்பக்கத்தில்தான் தீபம் எரிய வேண்டும். இதில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். பிறகு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு ஓம் சிவசிவ சிவாய நம எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சிவபெருமானிடம் கூற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.